mentors, school teachers, school students, and everyone here. Good afternoon, everyone. என்ன வந்துட்டு இது மாதிரி எக்ஸிபிஷன் நடக்க போது ஒரு கேம்ப் செட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ மைண்டில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டைமில் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டோடைப் மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரோட்டோடைப் சொன்னாங்க, பட் ஓகே அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சிட்டு வந்த பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கே வந்து பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. யூனோ போர்டு வச்சுருக்காங்க, ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க, என்னென்னவோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சீரியஸாக வந்து நான் 11th ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு டயோட்னா என்னன்னு தெரியும், ரெசிஸ்டர்னா என்னன்னு தெரியும். இந்த பிசிபி போர்ட்லாம் நான் வந்து காலேஜில் போய் இன்ஜினியரிங் படிக்கும் போது தான் ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். பட் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் லெவல்லேருந்தே நீங்கள்லாம் இப்போவே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்கூல் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், EDII, அப்புறம் யூனிசெஃப் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம மாவட்டம் முழுதும் நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல இருந்து நீங்க 38 டீம் செலக்ட் ஆகிருக்கிறதா சொன்னாங்க. உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம மனித இனம் வந்து இவ்வளோ நாளா நம்ம லைஃப் வந்து நம்ம இடத்துல ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் 4 பில்லியன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நம்ம ஹியூமன் மட்டும் சஸ்டைன் ஆகிட்டே வர்றதுக்கு காரணம், ஹியூமன் லைஃப் மட்டும் சஸ்டைன் ஆகிட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து நாம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவோம், டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன். அது போல நம்மளோட நீட் என்ன இருந்தாலும் அதுக்கான ஒரு புது இனோவேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது போல நீங்க வந்து ஒரு நம்ம சொசைட்டில இருக்க ப்ராப்ளம், இப்போ வந்துட்டு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட், வயல்குள்ள விலங்கு வந்தா என்ன பண்றது, ட்ரெயின்ல வந்து அடிபடுது விலங்கு, அதுக்கு என்ன பண்றது, அப்புறம் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா குப்பைகள் வந்து சேர்ந்துருச்சுன்னா அதை எப்படி டெக்னாலஜி வச்சு சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லோக்கல் நீட்ஸ் என்ன இருக்குங்கிறதுக்கு அழகான சொல்யூஷன்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு வந்திருந்தீங்க. இந்த ஸ்கீமை எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுல நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுட்டு இந்த சொசைட்டிக்காக கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா உங்க இனோவேஷன் மூலயமா பண்ணணும். இது கண்டிப்பா வந்து நீங்க பெரிய சயின்டிஸ்டா வர்றதுக்கும் பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பிளாட்ஃபார்மை எல்லாரும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஸ்டேட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வரவங்களுக்குலாம் சிஎம் வந்து அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லா இதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எல்லாருமே ப்ரைஸ் வின் பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. டாக்டர் எஸ் சைலேஷ் சர்க்குணம் சார், மிஸ்டர் கே அருண் சார், நீங்க வந்துருங்க போட்டோ எடுக்க முன்னாடி. என்ன மிஸ்டர் எஸ் முருகராஜ் சார், முருகராஜ் சார், எல்லாம் ஜட்ஜஸ். நான் ஜட்ஜஸ். எஸ் பரமேஸ்வரி பவானி மேம், எஸ் காயத்ரி மேம், மிஸ்டர் டி ஜாக்சன் சார், டாக்டர் ஜே ஷைலா மேம், எஸ் சங்கரவடிவு சார், மென்டாஸ். டாக்டர் ஜே ஆனந்தி மேம், டாக்டர் எஸ் மணிமேகலை மேம், மிஸ்டர் ஏ அரவிந்த் சார்,